அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி காட்சியில் நாம் காண இருப்பது அகழ்வாராய்ச்சியில் தமிழும் தமிழரும் எனும் பாடப்பகுதி. இப்பாடப்பகுதி இளங்கலை பட்டப்படிப்பின் 2ஆம் ஆண்டின் 3ஆம் பருவத்தில் அமைந்துள்ள ஒன்று ஆகும். நம் தமிழர்களின் வரலாறும் பண்பாடும் மிக தொன்மை வாய்ந்தது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. இதற்கு பல்வேறு சான்றுகள் நமக்கு கிடைத்துள்ளன. அவற்றில் ஒன்று அகழ்வாராய்ச்சியின் மூலமாக நமக்கு கிடைத்துள்ள சான்றுகள் ஆகும். அவ்வகையில் இந்த பாடப்பகுதி அகழ்வாராய்ச்சி என்ன என்பதை குறித்தும், அவை தமிழ்நாட்டில் எங்கெங்கு நடந்துள்ளன, அவற்றில் கிடைத்துள்ள பொருட்கள் எவை, அவற்றின் சிறப்புகள், அவற்றின் மூலமாக நாம் அறியும் செய்திகள் போன்றவற்றை உணர்த்துவதாக அமைகின்றது. முதலில் தொல்லியல் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். பழங்கால மக்களோட வாழ்வியல அகழ்வாய்வுகள் மூலமா பகுப்பாய்வு செய்யக்கூடிய ஒரு அறிவியல் துறைதான் தொல்லியல். அப்போ இந்த தொல்லியல் அப்படிங்கிறதோட ஒரு முக்கியமான செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய பழமையை தேடும் ஒரு முடிவில்லா பயணம் அப்படின்னு சொல்லலாம். நமது முன்னோர்கள் விட்டு சென்ற கருவிகள், தொழில்நுட்ப வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் இந்த தொல்லியல் துறை செயல்படுகிறது. இப்போ அகழ்வாய்வுனா என்னன்னு பார்ப்போம். பழமையானவற்றோட வரலாற்றை வெளிக்கொண்டு வந்து அவற்றை பதிவு செய்து ஆய்வு செய்வதுதான் அகழ்வாய்வு. இந்த அகழ்வாய்வு அப்படிங்கிறது தொல்லியல் ஆய்வுகளோட ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லலாம். பழங்கால மக்களோட வாழ்க்கை முறை, பண்பாடு, தொழில்நுட்பம் போன்றவற்றை இதனால நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அகழாய்வுகளை மேற்கொள்ள பல்வேறு தொழில்நுட்பங்கள் தேவைப்படுகின்றன. இப்ப இந்த அகழாய்வுகளின் மூலமா தான் நமக்கு உலக புகழ்பெற்று நிற்கக்கூடிய மெசபடோமியா, எகிப்து, மயன் நாகரிகங்கள் மற்றும் கிழக்கில் சீனம் போன்ற நாகரிகங்களை நம்ம அறிய முடிகிறது. இந்த அகழாய்வுகள் மூலமா தான் இவையெல்லாம் உலகிற்கு வெளிவந்தன அப்படின்னு சொல்லலாம். இப்ப இங்க இடது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு படம் மெசபடோமியா அகழாய்வுகள்ல கிடைத்த ஒன்று. அதே மாதிரி வலது பக்கம் இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா எகிப்துல கிடைச்ச ஒரு சான்று அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இது உலக அளவுல நடந்த ஒரு விஷயம். இப்ப இந்தியாலையும் பல்வேறு இடங்கள்ல இந்த அகழாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதன் மூலமா பழம் கற்காலம்னா என்ன, கற்காலம்னா என்ன, செம்பு காலம்னா என்ன, இரும்பு காலம்னா என்ன, இந்த வாழ்விடங்கள் எப்படியெல்லாம் அமைஞ்சிருந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த அகழாய்வுகள் மிக பெரும் உதவியாக இருக்கின்றன. இப்ப தமிழகத்துல இந்த அகழாய்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தினவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய தொல்லியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய திரு அலெக்சாண்டர் கன்னிங்காம் மற்றும் ராபர்ட் ப்ரூஸ்குட், கர்சன் பிரபு, சர் ஜான் மார்ஷல், சர் மார்டிமர் வீலர், ரேமண்ட் ஆல்சின், வி டி கிருஷ்ணசாமி, ஏ கோஷ், எம் என் தேஷ்பாண்டே, பி கே ராவ், வி என் மிஸ்ரா என பல ஆய்வாளர்களை நாம குறிப்பிடலாம். இவங்கெல்லாம் இவங்களுடைய ஆய்வுகள் மூலமா இந்த துறைய மென்மேலும் செம்மைப்படுத்தியுள்ளனர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப தமிழ்நாட்டுல இந்த அகழ்வாராய்ச்சி எங்கெல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஆதிச்சநல்லூர், அடுத்ததாக அரிக்கமேடு, அடுத்ததாக கீழடி, இந்த 3 இடங்கள்ல அகழாய்வுகள் தமிழ்நாட்டில் நடந்துள்ளன. முதலில் ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு. இந்த ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கு. இந்தியாவுல நடைபெற்ற அகழாய்வுகள்லயே ஆதிச்சநல்லூர் பகுதியில நடைபெற்ற அகழ்வாய்வு தான் முதல் அகழாய்வு அப்படின்னு சொல்லலாம். இங்கு 114 ஏக்கர்ல 1000 தாழிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இங்கு ஆய்வு நடத்தியவர்கள்ல குறிப்பிடத்தக்கவர் யாருன்னு பார்த்தோம்னா ப்ரூஸ்குட் அப்படிங்கிறவர். இந்த ஆதிச்சநல்லூர்ல 50க்கும் மேற்பட்ட வகைகள்ல களிமண் பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இரும்பினால் ஆன ஆயுதங்கள், வாள், கை கோடரிகள், எலும்புகள், மண்டையோடுகள் போன்றனவும் நமக்கு கிடைத்துள்ளன. இப்ப இங்க சில உங்களோட பார்வைக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க பயன்படுத்தின மட்பாண்டங்கள் இருக்கு. அதுக்கு பின்னாடி
பானைகள்ல அவங்க வரைந்த அந்த சித்திரங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நெல் பயிரோட சித்திரம் இருக்கு. விலங்குகளோட படங்கள் இருக்கு. அதுக்கு பின்னாடி அந்த அகழ்வாய்வு எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு படமும் இருக்கு. தாழிகள் இருக்கு. தாழிகளுக்கு அருகிலேயே அந்த எலும்புக்கூடுகளையும் நம்மால பார்க்க முடிகிறது. இது பார்த்தோம் அப்படின்னா, அவங்க என்ன மாதிரியான பொருட்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னும் போது, இரும்பினாலான தொல் பொருட்களை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இங்க பார்க்க முடியுது. அதே மாதிரி அவங்க வீடுகளுக்கு என்ன மாதிரியான ஓடுகளை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகளும் நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சி. இந்த அரிக்கமேடு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புதுச்சேரியில இருக்கு. இங்கு ஆய்வு நடத்தியவர்கள்ல குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னா டாக்டர் மார்டிமர் வீலர் என்பவர். இவர் இங்கு கிபி 1 மற்றும் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த மட்பாண்டங்களை அகழ்ந்தெடுத்திருக்கார். இந்த காலகட்டத்துல இதே வேளையில ரோம பேரரசை ஆண்ட அரசர்கள் வெளியிட்ட நாணயங்கள் நமக்கு இங்க தமிழ்நாட்டுல கிடைச்சிருக்கு. அப்ப இதன் மூலமா ரோம பேரரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடிகிறது. அந்த தொடர்புக்கு எது அடிப்படையாக விளங்கிற்று அப்படின்னு பார்த்தோம்னா வணிகம். அப்போ வணிகத்தின் காரணமாக இங்கிருந்து பொருட்கள் அங்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி அங்கிருந்த பொருட்கள் இங்கு வந்திருக்கின்றன. அதனாலதான் அதற்கான நாணயங்களும் இங்க நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மால அறிய முடிகிறது. அதே போல இந்த அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில கிடைச்சிருக்கக்கூடிய சில பொருட்கள், முதல்ல இருக்கக்கூடிய ஒரு படம் வட்ட வடிவில் இருக்கக்கூடியது, அதுதான் அங்க ரோம பேரரசோட அந்த நாணயம் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அந்த அரிக்கமேடுல நடைபெறக்கூடிய அகழ்வாராய்ச்சியோட படங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுடைய கட்டடக்கலை சிறப்பை உணர்த்தக்கூடிய வகையில செங்கல்லால் ஆன சுவர்களை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததா தாழிகளை பார்க்கிறோம். இந்த மாதிரியான பொருட்கள் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா அரிக்கமேடுல கிடைச்சிருக்கு. அடுத்ததா கீழடி அகழ்வாராய்ச்சி. கீழடி வைகை நதிக்கரையில இருக்கக்கூடிய மதுரையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்துல சிவகங்கை மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கிராமமாக கீழடி அமைந்துள்ளது. தமிழகத்துல நடைபெற்ற அகழாய்வுகள்லயே இதுதான் மிக பெரிய அளவுல நடைபெற்ற அகழாய்வு அப்படின்னு குறிப்பிடலாம். இப்போ இந்த அகழ்வாய்வு மூலமா நாம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தோட வரலாறு கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது அப்படிங்கிறத உணர முடிகிறது. அது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிமு 2 வரைக்கும் தான் நம்ம வரலாறு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த கீழடி அகழாய்வுகள் மூலமா தான் இன்னும் தொன்மையை நோக்கி நாம செல்கிறோம். கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மால தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே நமக்கு தொல்காப்பியம் முதலான இலக்கண நூல்கள் தோன்றி கிடைத்துள்ளன, இருந்திருக்கின்றன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம இந்த அகழாய்வு மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்ததா சங்ககால மக்களுடைய வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு தொழில நமக்கு தெளிவாக காட்டக்கூடியதாக இந்த கீழடி அகழாய்வு அமைந்துள்ளது. மேலும் உணவு, அவங்களோட வணிகம், அவங்களோட கட்டுமான சிறப்புகள், அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அலங்கார பொருட்கள், அவங்க என்ன மாதிரியான விளையாட்டுகளை விளையாடினாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம இந்த அகழாய்வுனால தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது கீழடியில கிடைத்த பொருட்கள். முத்தினாலான மணிகள் கிடைச்சிருக்கு. பெண்கள் பெண்களோட கொண்டை ஊசிகள், பெண்கள் விளையாடிய சில்லு, தாயக்கட்டை, சதுரங்க காய்கள், அது மட்டும் இல்லாம சின்ன குழந்தைகள் விளையாடிய சுடுமண் பொம்மைகள், இதெல்லாமே இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சங்க இலக்கியங்கள் குறிப்பிடக்கூடிய பல தொன்மையான பொருட்களும் இங்கு அதிக அளவில் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அப்போ அந்த காலகட்டத்திலேயே பெண்கள் தங்களை அலங்கரித்து கொண்டார்கள் அப்படிங்கிற விஷயங்கள், பெண்கள் என்ன மாதிரியான விளையாட்டுகளை விளையாடினாங்க, குழந்தைகளுடைய விளையாட்டு பொருட்கள் என்ன அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் நாம இந்த கீழடி அகழாய்வுனால தெரிந்து கொள்கின்றோம். அடுத்தது பட்டினப்பாலை பாத்தீங்க அப்படின்னா, பட்டினப்பாலை இலக்கியத்துல ஒரு சுடுமண் உரைக்கேணி குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த உரைக்கேணிக்கான சான்றுகளும் இந்த கீழடியில நமக்கு கிடைச்சிருக்கு.
இப்ப இங்க கீழடியில கிடைச்சிருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த படங்கள் மூலமா நம்மால உணரலாம். மட்பாண்டங்கள் காணப்படுகிறது, தாழி காணப்படுகிறது. அதுக்கு பின்னாடி அங்க இறங்குவதற்கு வரிசையாக ஒரு படி மாதிரியான ஒரு அமைப்பு வந்து காணப்படுகிறது. நமக்கு வலது பக்கத்துல இருக்கக்கூடிய படம் அந்த கீழடியில நடைபெற்ற அகழாய்வ காட்டக்கூடிய ஒரு படமாக அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம, இங்க பார்த்தோம் அப்படின்னா, இந்த உறை கிணறு எப்படி வந்து அந்த சுட்டு மண்ண வந்து சுட்டு அந்த கிணறுல வந்து அந்த உறைகளை இறக்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மால பார்க்க முடியுது. அதே மாரி பார்த்தோம்னா, சுவர்கள்ல அந்த மீனோட சித்திரத்த வந்து நம்மால பார்க்க முடிகிறது. வலது பக்கத்துல அவங்களுடைய விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குகளுக்கு அவங்க பயன்படுத்தின அந்த ஆட்டக்காய்களையும், வட்டச் சில்லுகளையும் நம்மால பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு அந்த பானை ஓடுகள்ல இருந்த சித்திரங்கள பார்க்க முடிகிறது. சுடுமண் உருவங்கள் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா, இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, சங்ககால பண்பாட்டு வரலாற்று ஆய்வுல ஒரு முக்கிய திருப்புமுனைய அகழாய்வுகள் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத தமிழ்நாட்டுல நடைபெற்ற அகழாய்வுகள் மூலமா நம்மால அறிய முடிகிறது. நன்றி.